இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யார் கொடுத்தது? இல்லை, நானாக தான் கொடுத்தேன். அது ஒன்றும், அது என்ன அப்படின்னா, ஒரு மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலாக இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம். அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிருப்பீங்க. ஆமாம். பழைய படங்கள் சில படங்களை காட்டியிருப்பாங்க, ஆனால் இது தைரியமாக கிளைமேக்ஸே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, என்னென்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட்டு தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லைல்ல. நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயங்கள் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ என்னென்னா, நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிவிடுவேன் கதை. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு.